1,66,000 சைபர் குற்றங்கள். அதன் பின்னணியில் அந்த 1,66,000 சிம் கார்டுகள் முடக்கம். இந்த சைபர் குற்றங்களில் தலைவிரித்தாடும் பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் அந்த 1,66,000 சிம் கார்டுகளை இந்த சைபர் கிரைம் குற்றங்களால் முடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறதோ அதே அளவுக்கு சைபர் குற்றங்களும் அதிகரித்துள்ளன. இவற்றை தடுக்கும் விதமாக போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாங்கப்பட்ட சுமார் 1,66,000 சிம் கார்டு இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக டெலிகாம் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் சுமார் 18 லட்சத்திற்கு அதிகமான மொபைல் கனெக்ஷன்களை துண்டிக்கப் போவதாகவும் அவர்களது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டாட் எனப்படும் டெலிகம்யூனிகேஷன் சட்ட அமலாக்க முகவர்களால் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இணையம் வழியாக நடத்தப்படும் நிதி மோசடிகள் அதிகரித்துவிட்டதால் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதனால் வாட்ஸ்அப் அல்லது மெசேஜ்கள் மூலமாக ஒருவரை ஏமாற்றி பணம் பறிக்கும் நினைக்கும் மோசடிக்காரர்கள் இனி இயங்குவது கடினம்தான். கடந்த மே மாதம் 2023 ஸ்மார்ட் போன் பயனர்களை பாதுகாப்பதற்காக சஞ்சார் சாதி என்ற இணையதளத்தை டாட் அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த இணையதளம் வழியாக குடிமக்கள் தங்களது பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் இயங்குகிறது என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். அங்கே அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் நம்பரை உள்ளீடு செய்தால் அது தொடர்புடைய எல்லா விவரங்களும் காட்டப்படும். ஒருவேளை நீங்கள் பயன்படுத்தாத எண்ணில் உங்களது பெயர் இணைக்கப்பட்டிருந்தால் அதை நீங்களே பிளாக் செய்யலாம். இந்த அம்சம் வாயிலாக மே 2024 வரை சுமார் 16 லட்சத்திற்கு அதிகமான மொபைல் எண்கள் பிளாக் செய்யப்பட்டிருப்பதாகவும் 8 லட்சத்திற்கு அதிகமான தொலைந்த அல்லது திருடப்பட்ட மொபைல்களை கண்டுபிடித்துள்ளதாகவும் சஞ்சார் சாந்தி டேட்டாவில் காட்டப்படுகிறது. இந்த முயற்சியால் மொபைல் போன்கள் மோசடி நடவடிக்கைகளில் பயன்படுத்தாமல் இருப்பது தடுக்கப்படுகின்றது. சஞ்சார் சாந்தி இணையதளத்தின் வெற்றியை தொடர்ந்து சைபர் குற்றங்களை தடுப்பதற்காக முயற்சிகளை மேம்படுத்தும் விதமாக மார்ச் 2024 சாக்ஸ் மற்றும் டிஐவி போன்ற இணையதளங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இதன் மூலம் மொபைல் கனெக்ஷன் சம்பந்தப்பட்ட மோசடி நடவடிக்கைகளை தடுத்து மேலும் எளிதாகும். இந்த இணையதளங்கள் வாயிலாக கிடைத்த ரிப்போர்ட்டின்படி கடந்த ஏப்ரல் மாதம் வரை சைபர் குற்றங்கள் தொடர்புடைய 1,50,000 அதுக்கு அதிகமான IMEI எண்கள் கண்டுபிடிக்கப்பட்டு முடக்கப்பட்டன. மேலும் IMEI கொண்ட போனில் பயன்படுத்தப்படும் சிம் கார்டுகளுக்கும் முடக்கப்பட்டுள்ளன. டாட் அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் எதிர்காலத்தில் சைபர் குற்றங்களை பெரிதளவில் தடுக்கும் எனவும் இது மூலம் நம்பப்படுகின்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.